ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு குமரி 360 உலகம். ரொம்ப நாளத்துக்கு அப்புறம் ஒரு vlog வந்திருக்கோம். ஸோ இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இன்னொரு புரோக்கன் பிச்சுக்கு தான் வந்திருக்கோம். இது பகல் டைமில் ரொம்ப நார்மலாகவும், நைட் டைமில் மிக ஆபத்துன்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த பிரிட்ஜில் இப்போ என்ன எல்லாம் அப்படி இருக்குன்னு சொல்லி நான் மார்னிங் டைம் தான் வந்திருக்கேன். இங்கே ஒரு வேலை விஷயமா வந்தேன். ஸோ இப்போ இங்கே வந்திருக்கேன். என்ன விஷயம் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத நான் காட்டி தரேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த புரோக்கன் பிரிட்ஜ் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெசன்ட் நகர் பீச்லேருந்து பக்கத்தில் இருக்க அந்த குப்பம் வழியாக போய் வச்சுன்னா ஒரு 600 மீட்டர்ஸ் டிஸ்டன்ஸில் அந்த புரோக்கன் பிரிட்ஜ் இருக்குது. காய்ஸ், இந்த இடம் எப்படின்னா, ஒரு ஆறு, ரெண்டு ஆறு வருதுன்னு நினைக்கிறேன். மூணு ஆறுன்னு நினைக்கிறேன். ஆறு கடல்ல ஜாயிண்ட் ஆகிற இடம். ஸோ அந்த ஜாயிண்ட் ஆகிற இடத்துல தான் பக்கம் தான் நான் இப்போ நிற்கிறேன். அதை உங்களுக்கு காட்டி தரேன் பாருங்க. பகலில் இவ்வளோ அழகாக காணப்படுற இந்த புரோக்கன் பிரிட்ஜ் நைட் டைம் மிக ஆபத்துன்னு சொல்கிறாங்க. இங்கே நிறைய பேர் இறந்துருக்காங்க. அவங்களோட ஆன்மா இங்கே சுற்றிட்டுருக்குன்னு நைட் டைம் சொல்கிறாங்க. அதனாலேயே நைட் டைம் யாருமே இந்த பக்கம் வரமாட்டாங்களாம். அழுகிற குரல்லாம் கேட்குதுன்னு நிறைய பேர் கேட்டு சொல்கிறாங்க. புரோக்கன் பிரிட்ஜினால தான் இதில் சூசைட்ஸ் நிறைய நடந்திருக்கு. அந்த பிரிட்ஜ் மேலே இப்போ போக முடியாது. ஏன்னா போலீஸ் வந்து எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் அந்த பிரிட்ஜுக்கு போகிற வழியையும் தோண்டி போட்டுருக்காங்க. ஸோ எப்படி பாருங்க. ஜாயிண்ட் ஆகிற இடத்த பக்கத்தில் போய் பார்ப்போம். பக்கத்தில் உள்ள மீனவ குப்பத்தில் உள்ளவங்க இங்கே மீன்பிடி தொழில் செய்து வந்துட்டுருக்காங்க. இங்கே இருந்து அந்த ஆற்றுலையும் மீன் பிடிக்க போகலாம். அது இல்லாமல் பக்கத்தில் தான் கடல் இருக்குது, அதுக்குமே அப்படியே மீன் பிடிக்க போகலாம். நிறைய பேர் தூண்டில் வச்சும் மீன் பிடிச்சிட்டு இருந்தாங்க. அவங்க கரை பக்கம் நின்ன போல தான் இருந்துச்சு. ஆனால் அந்த இடமே இவ்வளோ ஆழமாக இருந்துன்னு அப்போ தான் நான் பார்த்துக்கிட்டேன். இதை சுற்றி சேர்கிற இடம் மட்டும் தண்ணி அதிகமாக இருந்தே தவிர இங்கே ஃபுல்லாகவே மண்ணாக தான் இருந்துச்சு. இந்த பாலை எப்படி உடஞ்சி அப்படின்னா, பல வருடங்களுக்கு முன்னே வந்த ஒரு வெள்ளப்பெருக்குன்னு தான் இந்த பாலம் உடையப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால தான் இதுக்கு புரோக்கன் பிரிட்ஜ்னு பேர் வந்துச்சான். இந்த பிரிட்ஜ் தான் எப்படி பாதியில் நிற்குது. அதுக்கு எட்ஜ் அந்த பக்கம் இருக்குது. இந்த இடம் ரொம்பவே ஆழம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால தான் இங்கே நிறைய பேர் சூசைட் பண்ணியிருக்காங்களாம். சூசைடும் பண்ணியிருக்காங்க, தெரியாமல் வந்து நிறைய பேர் இறந்துருக்காங்க. ஸோ அதனால தான் இப்போ அந்த இடத்த தடை பண்ணிட்டாங்க. இந்த இடத்துக்கு உண்மையாகவே வாரது ரொம்ப ஆபத்து. ஏன்னா அங்கே இறங்குனா அந்த மண் நிறைய இடத்துல பூந்துமா. அதுக்கப்புறம் அங்கே சுழி, அப்படியே சுழினா அந்த கடல் ஆறும் சேர்ற இடத்துல சுழி ஏற்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதில் மாட்டியும் நிறைய பேர் இறந்துருக்காங்களாம். ஸோ யாருமே இந்த இடத்துக்கு அவ்வளோ வராதுங்க. பக்கத்தில் தான் பெசன்ட் நகர் பீச் இருக்குது. ஸோ அங்கே போய் என்ஜாய் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதுபோல் இன்னும் நிறைய இடத்த எக்ஸ்ப்ளோர் பண்ணி சீக்கிரம் வீடியோ வரும். ஸோ மறக்காமல் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். சீக்கிரமாக அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.